டூ பார்ட்ஸ் இன் லைஃப். அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க, வாழ்க்கையில் இப்போ உங்ககிட்ட 2 பாதைகள் இருக்குது. இந்த 2 பாதையில் ஒரு பாதையை தான் உன்னால் தேர்ந்தெடுக்க முடியும். நீ இதை தேர்ந்தெடுக்க போகிற. அந்த 2 பாதையில் ஒரு பாதை ரொம்ப கஷ்டமாகவும், இன்னொரு பாதை எல்லாருமே யூஸ்வலாக போன ஒரு பாதையாகவும் தான் இருக்கும். ஒரு பாதை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் இதில் நடக்கலை, ஒரு சில பேர் தான் நடந்திருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொரு பாதையை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் போய் அந்த பக்கம் ரீச் ஆகிருப்பாங்க. ஸோ இது சேஃப் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, 2 பாதையுமே ஒரே இடத்துக்கு தான் போகும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நம்ம 10th முடித்தோடனே நம்மக்கிட்ட ஆர்ட்ஸ் போகலாமா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாமா, இல்லை பயாலஜி போகலாமா அப்படிங்கிற 3 குரூப் இருக்கும். இது போக இன்னமும் நிறைய குரூப்ஸ் இருந்தாலும் இதுதான் மெயின். ஸோ இந்த 3 குரூப்பில் எதை எடுக்கலாம், இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருந்துகிட்ருக்கோம். பட் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, இந்த 3 குரூப்லேயுமே ஒரே மாதிரியான நோக்கங்கள் தான். அடுத்து என்ன, காலேஜில் ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட மாதிரியான எஜுகேஷன் பேஸ் இருக்கும். பட் எல்லாரோட ஒரே நோக்கம் ஏர்னிங் மணி ஃபார் லிவிங். நல்லா யோசிச்சு பார்த்தா, நம்ம வாழ்கிறதுக்காக தான் படிப்போம், வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் படிப்போம். ஸோ இந்த பாதையை தான் 3 பாதையாக பிரித்து, இன்னும் அதை விட தாண்டி பல பாதைகளாக பிரித்து கடைசியில் வந்திருப்போம். பட் யோசிச்சு பார்த்தா இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே பாதை தான். எல்லாருமே அவனுக்குன்னு இருக்கிற ஒரு கதையை சொல்லுவான். நான் சொல்லுவேன், நான் ஆக்டர் ஆகணும்னு நினச்சதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். நான் யூடியூபர் ஆகணுன்ற நினச்சது காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் ரொம்ப பிடிக்கும். ஏன் நான் பார்த்திங்கன்னா இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன், டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், பிகாஸ் சேவிங் ஃபார் பீப்புள் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எவ்ரிதிங் எண்ட்ஸ் இன் த மணி. பட் மணிக்காக மட்டும் கிடையாது, மெயின்லி சொல்லப்போனால் ஃபுட். நம்ம சாப்பிட்றதுக்காக தான் வேலை செய்வோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு உயிரினம் உயிர் வாழணுன்ற ஆசைக்காகத்தான் மெயினாக நம்ம வேலை செய்வோம். ஸோ லைஃப்பில் 2 பார்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. லைஃப்பில் 2 பார்ட்ஸுங்கிறது இருக்குது. ஒன்று ரிஸ்க்கு, இன்னொன்று அன்ரிஸ்க். அவ்வளோதான். இந்த 2 பாதைகள் தான். இதில் ரிஸ்க்கான பாதை எடுக்கிறவன் அதிகமாக சம்பாதிப்பான். ரிஸ்க் இல்லாதவன் சம்பாதிக்கிறவன் கூட்டத்தில் கோவிந்தா மாதிரி இந்த சொல்லுவாங்களே, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்டா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் யார்? ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களா, ரிஸ்க் எடுக்க வேணும்னு நினைக்கிறவங்களா, சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, வரலாற்றில் உங்கள் பேரை பதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி எனக்கு என் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் சிம்பிளாக அந்த 2 பாத்தை பற்றி சொல்லணுன்னா, கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்க விரும்புறியா, இல்லை கோடியில் ஒருத்தனாக இருக்குன்னு விரும்புறியா? இதில் 2 பாதையிலையுமே ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கும். பட் எல்லாருமே யூஸ்வலாக நடக்கிற பாதையில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ரிஸ்க்கை பற்றி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ 2 பாதைகள் அப்படிங்கிறதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் ஒன்று நான் பார்த்தேன். அதில் 2 பாதைகளில் ஒரு பாதை தான் அவர் தேர்ந்தெடுக்கணும். பட் கடைசி நிமிஷத்தில் அவர் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து டிவைடரில் கொண்டு போய் விட்டுட்டார். அதனால் பஸ் ஸ்லிப் ஆகி கவுந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த பாதையை எடுத்தாலும் சரி, அது தெளிவாக எடுங்க. இல்லாட்டி நடுவில் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஸ்லிப் ஆயிடுவீங்க. டூ நாட் ஸ்லிப், ஜஸ்ட் சூஸ். கூட்டத்தில் ஒருத்தனா, கோடியில் ஒருத்தனா.